இத்தனை ஆண்டு காலமா இல்லாத ஒரு அரசியல் இப்ப அம்பேத்கரை வச்சு நடக்குது. ஆதவ அர்ஜுன் மூட்டிய தீ இந்திய அளவிலும் வேறொரு வகையில் அது கிளம்பி இருக்குது. ராகுல் காந்தினா ஜெய்பீம்ன்றாரு. என்னன்னு ஒருத்தன் கூகுளில் செக் பண்ணுறான்னு வச்சுங்க, டப்பார்னு சூர்யா வந்துடுவார். ஒரு விடுதலை குறியீடு அம்பேத்கரை இன்று அரசியலுக்காக பயன்படுத்துகிறார். அமித்ஷா பேசியதுல ஒரே கண்டென்ட்ல பாதியை மட்டுமே கட் பண்ணிட்டு ஐயோ அம்பேத்கரை அசிங்கப்படுத்துறாங்க. அவரின் பெயரை உச்சரிப்பதற்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுதான் கொஸ்டின். அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் தானே போய் சொல்லலாம், ஏன் கண்டவன்லாம் போய் சொல்றான்? ஏற்றுக்கொண்ட எனக்கும் கடவுள், ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கும் கடவுள்னு கூட நீங்க சொல்லுங்க. பாயிண்ட கஸ்தூரி மாதிரி ஒரு பாதி ஏறா. பிரச்சனையே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். சைடில் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அதாவது இந்தியாவின் முதல் தேர்தலும் இரண்டாவது தேர்தலும் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ். அம்பேத்கருக்கு போடுகிற ஓட்டு குப்பை தொட்டியில் போடுகிற ஓட்டுன்னு நேரு பிரச்சாரம் பண்ணாருன்னு இவங்க ஒன்று சொன்னாங்க. அம்பேத்கர் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமாப்பா? அம்பேத்கர் மீது பாசம் என்பது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது. அம்பேத்கர் படத்தை வைத்துக் கொண்டே அம்பேத்கர் மக்களை நசுக்குவது அம்பேத்கரிசம் இல்லை. காந்திதான் தாழ்த்தப்பட்ட மக்களின் உண்மையான தலைவர். அம்பேத்கர் தன்னைத்தானே தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறார். காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட். கையில் ஒரு அம்பேத்கர் படத்தை வச்சு நீ போராட்டம் பண்ணிருக்கீங்க. படத்தை அவமதிக்காம எதுவுமே எங்கன்னா ஒரு இடத்துல சேஃப்டியா வைங்க. இப்போ அவர் எங்களுக்கு கடவுள் தாமான்னு சொல்லுங்க. பார்லிமெண்ட் கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் கூட இருக்கான்னு பார்த்துருக்கோம். அமித்ஷாவின் மீது அவதூறு வீசினா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதால தான் கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு எப்போ கொஞ்சம் சேர்த்து கூப்பாடு போடுங்க. இந்த 6 நாட்களுக்கு தமிழக அரசு வேங்கவேல் குற்றவாளிகள் கைது பண்ணணும்னு இன்னைக்கு குறைச்சவங்களாம் உள்ள நிற்பாங்களா? பார்ப்பினத்தின் அடிமை அம்பேத்கர் அப்படின்னு கடைசி வரை பிரச்சாரம் பண்ணதான் காங்கிரஸ். பெரியார் தான் அம்பேத்கருக்கு அட்வைஸே பண்ணாரு. அம்பேத்கருக்கு எல்லாம் டவுட்னா நேரம் அங்கே போனை போட்டு ராமசாமி நாயக்கர்ங்கிற பெரியார்கிட்ட கேட்டுத்தான். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். நலமா? நல்லா இருக்கு. திரும்பும் திசையெல்லாம் இப்போ அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கரை வச்சு மிகப்பெரிய அரசியல் நடக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு அரசியல் இப்போ அம்பேத்கரை வச்சு நடக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள்லாம் ஐஎம் அம்பேத்கரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்து பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழியாக இருக்கட்டும், அனைவருமே பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லியில் ஒரு பக்கம் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? என்ன ஆச்சு அம்பேத்கருக்கு? என்னதான் ஆச்சு இந்த மக்களுக்குன்னு ஒரு விளம்பரம் வரும் தேட்டரில். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பாவம் அம்பேத்கர் நீங்கிறாங்க. அதில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நீல நிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் ட்ரெஸ்ஸோடு, அதான் நீல நிறத்தோடு வந்தாங்களாமே, அதெல்லாம் செய்தியாக போடுறாங்க. பரவாயில்ல. ஆதவ அர்ஜுன் மூட்டிய தீ தமிழகத்தை தான் எரிந்ததுன்னு பார்த்தா இந்திய அளவிலும் வேறொரு வகையில் அது கிளம்பி இருக்கிறது. டெல்லி வரையும் கிளம்பி இருக்கு. ஆமாம், அதுக்கு இவர் காரணம் இல்லை. எப்படியோ கோயின்சிடென்ட்டாக அது நிகழ்வு நடக்கு. ஃபோன் வச்சுருக்கீங்களா? இருக்குண்ணே. ஜெய்பீம்னு போடுங்க, என்ன வருது பார்ப்போம். ஜெய்பீம்னு போட்டால் படம் வரும். சூரியன் நடித்த படம் போடுங்க பார்ப்போம். இந்த பார்க்குறேன். ஜெய்பீம்னு போட்டால் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் அவர்களோட படமும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த ஜெய்பீமும் வருது. உங்கள் ஃபோனில் அப்படி என் படத்தில் வெறும் சூர்யா நடிச்சது தான் வருது. அப்படியா? அந்த படம் எப்போ வந்தது, அது யார், என்ன ஏது, 2-3 ஜோதிகா ஃபோட்டோ வருது. சரி, ஆயிப்போச்சா? முடிச்சா கதை. இப்போ ஜெய்பீம் இப்போ என்ன ஒரே இந்தியாவில் எல்லாம் ஜெய்பீம்னு ராகுல் காந்தினா ஜெய்பீம்ன்றாரு. என்னன்னு ஒருத்தன் கூகுளில் செக் பண்ணுறான்னு வச்சுங்க, டப்பார்னு சூர்யா வந்துடுவார். ஜெய்பீம் படம் என்னைக்கு வந்தது, ஏதா வந்தது, எவ்வளோ நாள் ஓடிச்சு, யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசரு, அப்படிலாம் வருது. இல்லை, இதுதான் வேறு வகையில் இன்றைக்கு பார்லிமெண்டில் வெடித்திருக்கிறது. ஒரு விடுதலை முழக்கத்தை வியாபார முழக்கமாக மாற்றியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? அதே மாதிரி ஒரு விடுதலை குறியீடு அம்பேத்கரை இன்று அரசியலுக்காக பயன்படுத்துகிறார். இதை இன்றைக்கு யார் அம்பேத்கரை இழிவுபடுத்த வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு பேசினாலும் அது கடவுளே ஆனாலும் கண்டிக்கத்தக்கது தான். அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் என்பவர் 140 கோடி மக்களுக்கான தலைவர்னு நாங்கள் சொன்னாலும், அதை நீங்கள் ஏற்றுக்கலனாலும், அதாவது 3-1 140னா கிட்டத்தட்ட ஒரு 45 வருமா, 45 வருமா? அந்த மக்களின் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த மக்களின் முகம் அம்பேத்கர். இப்போ என்ன பிரச்சனை? பார்லிமெண்ட்ல அமித்ஷா பேசுறாரு. அமித்ஷா பேசியதில் நம்ம கஸ்தூரி அவர்கள் பேசுனாங்கல்ல, ஆமா, ஒரே கண்டென்ட்ல பாதியை கட் பண்றது.
அதே மாதிரி அமித்ஷா பேசியதில் ஒரே கண்டென்ட்ல பாதியை மட்டுமே கட் பண்ணிட்டு ஐயோ அம்பேத்கரை அசிங்கப்படுத்திட்டார், அம்பேத்கரை அமித்ஷா அசிங்கப்படுத்திட்டார். சரி, அது என்னதான் பேசினார் அப்படி? இப்போது ஒரு ஃபேஷன் அதிகரித்துள்ளது. எதற்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்கிறார்கள். இத்தனை முறை கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் கூட சொர்க்கம் கிடைத்திருக்கும். ஆம், அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. என்னவா? அவருக்கும் மகிழ்ச்சி. ஆமா, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதில் பிஜேபிக்கும் மகிழ்ச்சி. அப்படியே பார்ப்போம். சரி, ஓகே. எனக்கும் மகிழ்ச்சின்னு சொல்லல, தன்னை சார்ந்த கட்சிக்கும். ஆமா, எங்களுக்கும் மகிழ்ச்சி. அவரின் பெயரை 100 முறை உச்சரியுங்கள். ஆனால் அவரின் பெயரை உச்சரிப்பதற்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுதான் கொஸ்டின். யாருக்கு என்ன தகுதி இருக்கு? காங்கிரஸுக்கு என்ன தகுதி? இந்தியா முழுக்க அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிற கட்சிகளுக்கு இல்ல இயக்கங்களுக்கு, ஆர்கனைசேஷனுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல அம்பேத்கருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றது கொஸ்டின் இல்லை. அம்பேத்கர் பேரா ஆனா உனா அம்பேத்கர் அம்பேத்கர்ன்ற பொசுக்குன்னா இந்திய அரசியல் சட்டத்தை கையில தூக்கிற. காங்கிரஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கு நீங்க செஞ்சது அதிகமா, எதிர் சித்தாந்தத்தில் இருந்து வருகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் செஞ்சது அதிகமா? இதுதான் கொஸ்டின். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? எதிர்த்தரப்புல இருக்கவங்க தான் சொல்லணும். எதிர்த்தரப்புனா யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் தானே பதில் சொல்லணும். ஏன் கண்டவெல்லாம் பதில் சொல்றான்? உங்களோட பதில் இதுக்கு என்ன இருக்கு? யார் அதிகம் செஞ்சிருக்கா அம்பேத்கருக்கு? ஏன்னு தெரியல. ஆனா பிஜேபி ஒரு லிஸ்ட்டை போடுது. சரி. அதாவது ஒரு 5-6 இடங்களை நாங்கள் அம்பேத்கர் நிறுவனங்களை அதாக்கணும் இதாக்கணும். ஏன் மோடி கூட அம்பேத்கர் இல்லைன்னா நான் பிஎம் ஆயிருக்க முடியாதுன்னுலாம் சொன்னாரு. சரி. பல சிறப்புகளே அவங்க சொல்றாங்கல்ல. நம்ம 2 தராசு எடுப்போம். சரி. பிஜேபி என்ன அம்பேத்கருக்கு சிறப்பு செஞ்சதுன்னு ஒரு பக்கம் பார்ப்போம், ஒரு தட்டில் வைப்போம். அவங்க சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி ஒரு தட்டில் வைப்போம். எது வெயிட்டா இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே, ஒரு அருமையான டிஸ்கஷன் இது. இப்போ அது ஏன் இப்போ இதை கிளற வேண்டிய அவசியம்? நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்துருக்கலாம். ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை வச்சிருந்தார். என்னடா அதுன்னு பார்த்தா இந்திய அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆமா, அதான் நான் தமிழ்ல சொன்னேன். ஆமா. அப்போ பிஜேபி திரும்ப வந்துட்டா இது காணாம போயிடும், இதை நான் கெட்டியமா பிடிச்சினுக்கிறேன், நாங்க வந்தா தான் இது இருக்கும் அப்படின்னாரு. ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு. போட்டெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்ல கூட திரும்பவும் மீண்டும் 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 மோடி வந்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்காது அப்படின்னு இங்க பல பேர் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. அப்போ 3இல் 1 சமூக மக்கள் இதை நம்பி இருந்தாங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லல, சரி ஓகே, ஓவரால் எல்லாரும் சொல்லல, சொன்ன அந்த 3ல் 1 பங்கு நாங்க பட்டியல் சமூக மக்கள், சரி, இந்தியாவில் 3இல் 1 இவங்க முழுமையா நம்பி இருந்தாங்கன்னா, ராகுல் காந்திய முழுமையா காங்கிரஸை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. அதால தான் அவர் சொன்னாரு, நீ இதை சும்மா சொன்னதை விட வேற எதுனா கடவுள்னு சொல்லியிருந்தா கூட போற வழிக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். பரவாயில்லையா, இவங்களும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க, இவரும் ஜெய் ஸ்ரீராம்ன்றாரு. இதில் யார் கொஞ்சம் சொல்கிறாங்க, பரவாயில்ல நம்மளும் கூட ஜெய் ஸ்ரீராம்னு வந்துட்டாங்க, இல்லை கடவுள்னு வந்துட்டாங்க அப்படின்னு யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இதுக்கு சரியான கேள்வி, அதாவது கேள்வி சரி. என்ன சொன்னார்? நான் முதலே சொன்னேன், இவங்க மாற்று சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கன்னு இங்கே எல்லாம் வெளியில் பேசுகிறோம்ல. நீ இந்த கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட உனக்கு போகிற வழி புண்ணியம் கிடச்சிருக்குன்னு அமித்ஷா சொன்ன உடனே, ஆமாம் எங்களின் கடவுள் அம்பேத்கர் தான், அம்பேத்கரால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு மட்டுமல்ல அம்பேத்கர், நீங்க இருக்கிறதுக்கு காரணம் அம்பேத்கர் தான், எனக்கு கடவுள் இல்லை, உனக்கும் கடவுள் அம்பேத்கர் தான். நீ அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட திட்டத்தின்படி தான் பார்லிமெண்ட்ல நீங்க பேசுறீங்க. உங்க பிஎம்மா இருக்காருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வகுத்து கொடுத்த பாதையில் நடந்து வந்துதான் அவர் இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஆமா, அதானே சரியான பதிலா இருக்கும். உன் கடவுள்னு சொல்லு போன்றையோ, அவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்லையா, உனக்கு தான் அவர் கடவுள், ஏற்றுக்கொண்ட எனக்கும் கடவுள், ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கும் கடவுள்னு கூட நீங்க சொல்லுங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். புட்சானுங்க பாயிண்ட கஸ்தூரி மாதிரி ஒரு பாதி ஏறா அம்பேத்கர். பிரச்சனையே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான். இந்த சைடில் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? கூட்டணி கட்சியில். எப்பா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க நான் சொன்னாங்க. நேரு 2 முறை, அதாவது இந்தியாவின் முதல் தேர்தலும் 2வது தேர்தலும் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ். ஆமா, மும்பையில் அம்பேத்கர் நின்ற போது அம்பேத்கருக்கு போடுகிற ஓட்டு குப்பை தொட்டியில் போடுகிற ஓட்டுன்னு நேரு பிரச்சாரம் பண்ணாருன்னு இவங்க ஒன்ன சொன்னாங்க. இப்படிலாம் சொல்லலையா நேரு இந்த மாதிரி அம்பேத்கரை பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்கார் அப்படின்லாம் நீங்க சொல்லணும். இதை காட்டுங்க.
அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தானே காட்டு. அப்படி இருந்தால் தானே காட்டு. அதான் காங்கிரஸும் காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்ன, அதாவது என்னென்ன துரோகங்கள் செஞ்சான்னு இம்மாம் பெரிய புக்கு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அம்பேத்கர் போய் சொல்லிட்டாரா? இல்லை. உங்கள் சமூகத்துக்கு தலைவர் காந்தி தான். அம்பேத்கர் தன்னைத்தானே தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர்களை நம்பாதீர்கள் அப்படின்னு யார் சொன்னது? காங்கிரஸ். அப்போ இப்போ நம்ம வந்து மறைந்த அம்பேத்கரை தோண்டி திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஆமாம். நீங்க இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி பேசுங்க. சரி, இதுவரை இந்தியாவில் 105 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் திருத்தம் 18 ஜூன் 1951, லாஸ்ட் செப்டம்பர் 28, 2023, 106வது முறை. சரி, 106 முறை இதுவரை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதுல பிஜேபி திருத்தம் பண்ணிருக்கு, காங்கிரஸும் பண்ணி, மோஸ்ட் ஆஃப் த திருத்தங்கள் காங்கிரஸும் பண்ணியிருக்கு. ஏன் அம்பேத்கர் சட்டத்தை திருத்தின, நீ அம்பேத்கரை விட பெரிய ஆளான்னு கேட்க முடியுமா? முடியாது. அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், இது ஒரு வளர்கின்ற ஆவணம், காலத்துக்கு ஏற்ப இது தன்னை தகவமைத்துக் கொள்ளும், அதாவது மாற்றிக்கொள்ளும். இதில் கூடவோ குறைக்கவோ உங்களுக்கு உரிமை இருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் மீறப்படுகிற போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீதிமன்றத்துக்கு அணுகலாம். அம்பேத்கர், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற உரிமை இந்த அரசால், இன்னவரால், இந்த நிறுவனத்தால் பறிக்கப்படுகிறது, அதால் நான் நீதிமன்றத்துக்கு ரெமிடிக்காக வந்திருக்கேன்னு உனக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. இதுதான் சட்டம். இப்படி இருக்கிற போது கிடைச்சதெல்லாம் சாக்கு, அம்பேத்கரை அசிங்கப்படுத்திட்டாராம் அப்படி இப்படி இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஒருபடி மேலே போய் அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் திமுக சொல்லட்டுமேங்க, ஏன்பா அம்பேத்கர் தான் நாங்கள், எங்கள் கடவுள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு எங்கள் அண்ணா சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு கடவுள் இல்லை, எங்களின் வழிகாட்டி, நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கோம் என்றால் அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். நீங்க சொன்ன மாதிரி சொல்லலைனாலும் அம்பேத்கரை பேசின தவறுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஏங்க அங்க அம்பேத்கரே பேசலைங்க, அது மேட்ரு இல்லைங்க. பிரச்சனையே பிஜேபியா காங்கிரஸா? அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது இல்லை, அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்த்தது இல்லை, சிறப்பு சேர்த்த மாதிரி செய்கையை செய்தது அப்படி கூட சொல்லுவேன். ஏன்னா எப்பா பிஜேபின்னா அம்பேத்கரை தூக்கி நிறுத்துதா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பாட்டு இதுல, ஒரு பொய்யாவது சொற்கள்னு உன் காதலன் நான் தான் என்றுன்னு. அந்த மாதிரி அப்பா சும்மானாச்சும் உள்ளுக்குள்ள அம்பேத்கர் மீது வெறுப்பு கூட இருக்கட்டும், இருக்கிறதா கூட நம்ம வச்சுக்கோம். ஒரு சிறப்பை செய்திருக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போடுறாங்கல்ல, நாங்க என்னென்ன சிறப்பை காங்கிரஸ் செஞ்சிருக்கு அப்படின்னு போட்டா அமித்ஷா வாய் அடைச்சிடலாம்ல. அதை சொல்லுவதற்கு உங்களிடையே மெட்டீரியல் இல்லை, சிறப்புகள் இல்லை. அதால இந்த குடியார் கூட்டம் படியார் கூட்டம் இதில் இவங்களை வச்சு கத்த வரும். எனக்கு என்னன்னா, அப்பா அம்பேத்கர் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமாப்பா? அம்பேத்கர் மீது பாசம் என்பது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது இல்லை, அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தான். அம்பேத்கர் நான் இழுத்து வந்த தேரை பின்னாடி நோக்கி தள்ளாதீங்க, முன்னோக்கி இருக்கலாம், பின்னாடி தள்ளாதீங்கிறார். நான் செத்த பிறகு என் நினைவு நாளையும் பிறந்த நாளையும் எவன் கொண்டாடுகிறானோ அவன்தான் சமத்துவத்துக்கான மனிதன் அம்பேத்கர் சொல்லவே இல்லை. இவன் உருவ அறுபாட்டை அம்பேத்கர் வெறுத்தார். அப்போ இவங்களை நோக்கம், நாங்கள் 4 சிலை வச்சிருக்கோம், நாங்கள் 3 சிலை வச்சிருக்கோம், அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாளில் எல்லா மானெல்லாம் போடுறாங்க தெரியுமா? அது இல்லை சார். அம்பேத்கர் படத்தை வைத்துக்கொண்டு அம்பேத்கர் மக்களை நசுக்குவது அம்பேத்கரிசம் இல்லை. அம்பேத்கரிசம் இல்லைன்னு கூட சொல்றது தவறு. அது சமத்துவமே இல்லை. அம்பேத்கர்னால சமத்துவம் தான், டிஸ்கிரிமினேஷன் இல்லை. மனிதனை மனிதனாக மதிக்கணும்ன்றது தான் அம்பேத்கரிசம். இது எனக்கும் பொருந்தும், இந்தியாவில் பொருந்தும், தமிழ்நாட்டில் பொருந்தும், இந்தியாவில் பொருந்தும், கேரளாவில் பொருந்தும், பக்கத்து நாடு இலங்கையில பொருந்தும், எல்லா நாடு உலகத்துல எல்லாருக்குமே அது பொருந்தும், வேர்ல்டு வைடா பொருந்தும். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை அம்பேத்கரை அசிங்கப்படுத்துறாங்கன்னு என்ன கோர் இஷ்யூவோ அதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் இப்படி பேசுறான். அம்பேத்கர் தான் இறக்கின்ற வரை காந்தியோட முரண்பாடில் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. நாங்கள் வாங்கி வந்த அந்த இரட்டை வாக்குரிமை இருக்குதுல்ல, ஒரு தொகுதியில 2 ஓட்டு போடலாம் எஸ்சியா இருந்தா, மற்றவங்க 1 ஓட்டு. சரி, நாங்க 2 ஓட்டு போடலாம். அதாவது பொதுவான ஒரு வேட்பாளருக்கு 1 ஓட்டம், எங்கால் ஒருத்தன் நிற்பான், அவனுக்கு 1 ஓட்டம் போடலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இதை முதலில் முன்வைத்தவர் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரும் கூட சேர்ந்து பேசி இரட்டை வாக்குரிமை வாங்கி வந்துட்டாங்க. உடனே காந்தி, ஏடையா அவனை தேர்ந்துக்கிறான்னா அவன் தனியால போயிடுவான், ஏப்பா நாங்க வேற நீ வேறப்பா அப்படின்றவான்றதுக்காக நம்முடைய காந்தி அவர்கள் ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொள்றாரு. அவன் பிரிட்டிஷ்காரன் சொல்றான், அவங்க ஆளுங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க இரட்டை வாக்குரிமை கேட்டாங்க, நீ ஏன் அதில் போய் பிரச்சனை பண்ற, அது அவங்க பிரச்சனை தானே அப்படின்னு
பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான். இல்லை இது வந்து நீங்கள் வந்து எங்கள் மத நம்பிக்கைக்குள்ளே தலையிட மாட்டீங்க, அது இதுன்னு கதை விட்டீங்க. இப்போ என்னங்கய்யா நீங்கள் இது எங்கள் மத சார்ந்த பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். சரி, காந்தி உண்ணாவிரதம் இருந்தவுடனே வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், பிடிச்சி உள்ளே போடுறான். நான் ஒரு சட்டம் போகிறேன், நீ எனக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு போட்ட உடனே அதான் எரவாடா சிறையில் திக்கடாசனம். சரி, நீ புத்தகத்தில் பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி எரவாடா சிறையில் காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். ஏய், எங்களுக்கு எதிராக இருக்குன்னு தான் அவன் தூக்கி போட்டான் வெள்ளைக்காரன். அப்போ அவரோட உடல்நிலை பாதிக்கப்படுது, எனக்கு செத்துக்கிட்டு போயிட்டேன்னா வம்பாயிடுமேன்னு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி அம்பேத்கர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் வந்து காந்திக்கு ஏதாவது ஒன்று நின்று விட்டால் மிகப்பெரிய கலவரங்கள் வந்துடும், உங்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி பூனா ஒப்பந்தம், இன்றைக்கு இருக்கிற ரிசர்வ் தொகுதி ஒப்பந்தம் வந்ததாக சொல்வார்கள். அப்போது கூடுதலாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சம்பவம். ரெட்டமலை சீனிவாசன்லாம் இல்லை அம்பேத்கர் சேர்த்து லெட்டும் டைன்னாராம், போனா போதில் என்ன இருக்குது சாவிடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன்னா இவங்க தானே போராடி வாங்கி வராங்க, இப்போ எங்கள் மக்கள் உரிமையை நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த ஆள் ஒரு அம்பேத்கர் இந்த ஆள் இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு தலைவன்றாரு அப்படிலாம் சொன்னாங்க. காந்தி தான் தாழ்த்தப்பட்ட மக்களின் உண்மையான தலைவர். அம்பேத்கர் தன்னைத்தானே தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறார், அவரை நம்பாதீர்கள். இந்த கருத்து காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட். அப்போ வாழ்நாள் முழுக்க காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒத்தே போகல. ஏன்னா காந்தி என்ன சொல்றாரு, இந்துஸ்தான் அமாரா, புரியுதா லைனு, இந்துஸ்தான் அமாரான்றாரு, அதை அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டாரு. சரி, காந்தி என்ன சொல்றாரு, இங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் சற்றேறக்குரிய ஒரே மாதிரி தான் உணவு பழக்க வழக்கம், இறை வழிபாடு எல்லாம் இருக்கிறாங்க, அதால இந்துஸ்தான் அமாரா அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறார். அதற்கு எதிராக அம்பேத்கரும் முழக்கத்தை இருக்கிறார். எப்பா எல்லாரும் ஒண்ணுன்னு எப்படிப்பா சொல்ற, எல்லாரும் வந்து அந்த லைன்ல வந்துட மாட்டாங்க, இன்னும் இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குது. அம்பேத்கரை இறுதி வரை அம்பேத்கர் பிரிட்டிஷாரின் கைக்கூலி, பிரிட்டிஷார் கூட இருந்துக்கிட்டு அம்பேத்கர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குவானான்றாரு. ஏன் இதெல்லாம் போய் அங்கே சொல்றாரு, இந்த நம்ம நாட்டில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு அப்படின்ட்டு கடைசி வரை அம்பேத்கரை எதிர்த்தவர்கள் காங்கிரஸார்கள். அதைத்தான் இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன்ல வெளியில வருது. நம்ம என்ன சொல்றோம், பழைய வரலாறு கூட விடுங்கப்பா, இப்போ என்னப்பா நடக்குது. இப்போ நீங்க முதல்ல காந்தி வந்து காங்கிரஸ் இருக்காருங்க, அதுக்கப்புறம் வந்து நேரு கிட்ட வந்து கொஞ்சம் பேர் வந்து முரண்படுறாங்க. அவங்க வந்து வேற ஒரு சித்தாந்தத்தை வச்சு அவங்க வந்து இந்த ஜனசங்கம் அது இதுன்னு வராங்க, அது தீவிர இந்துத்துவாதம் அது இதுன்னு வருது. அப்புறம் ஜனசங்கம் தடை செய்யப்பட்ட பிறகு எமர்ஜென்சி காலத்துல வருது. உடனே எமர்ஜென்சிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஜனதா இன்னும் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஜனதா கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜனதாவில் இருந்து பிரிந்து தான் பாரதிய ஜனதா வந்தது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேற இது காங்கிரஸ் தான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆமா, அவங்க போட்ட எமர்ஜென்சில உடன்பாடு இல்லாம வெளியில வந்தவங்க தான் இவங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஒரே சித்தாந்தம் தான். சரிப்பா, நாங்க வெளியில வந்துட்டு நாங்க இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம், நீங்க என்னப்பா செஞ்சீங்கன்னு கூட இருந்தவன் சொல்றான், துரோகங்களை தோலுரித்து காட்டுகிறார். இது எதனால் வருகுதுன்னா, நாங்க வந்து அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கடாச்சிருவாங்கன்னு கையில தூக்கி அலைஞ்சல்ல, உன்னை யாருமே நம்பலையப்பா, நீ வேற எதனா தூக்கி இருக்கலாமே அப்படின்னு அந்த கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னு நீங்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு நாடு முழுக்க வந்து ரோட்டை மறிக்கிறேன், அதை மறிக்கிறேன், ட்ரெயினை மறிக்கிறேன், அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்கன்னு ஒரு பொருளே கலை. மற்ற மாநிலங்கள் இருக்கிறத விட குறிப்பா இது தமிழகத்துல மிக பெரும் பிரச்சனை அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, திராவிட மாடல்னாலே அது அம்பேத்கர் மாடல் தானுங்க. அப்புறம் அம்பேத்கரை போய் நீங்க ஏதாவது சொன்னா, இப்ப திராவிட மாடல்ல பெரியார் மாடல், பெரியார் தானே அவங்களுக்கு. எவன் அதிகாரம் மறுக்கப்பட்டு இருக்கிறானோ சரி, அவனை தூக்கி மேல வருது. அம்பேத்கர் சொன்னாரு, சோசியலி எக்கனாமிக்கலி ஒரு சமுதாயம் முன்னேறணும், அதுதான் அந்த சமூகத்தின் வளர்ச்சி அப்படின்னாரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அடித்தட்டில் இருக்கிறவனை சமூக விடுதலையோடு சேர்த்து பொருளாதார வளர்ச்சியும் சேர்த்ததுதான் திராவிட மாடல். அம்பேத்கர் சொன்னது வந்துச்சு. ஆமா, அப்போ இவங்க வெளியில திராவிட மாடல் சொல்றாங்க, அது சொல்லிக்கிற போது இது அம்பேத்கர் மாடல் அப்படின்னு இவங்க சொல்லித்தான் பழக்கப்பட்டவங்க. அதனால அம்பேத்கருக்கு ஒரு இழுக்குன்னு உடனே இவங்களால தூங்க முடியல. நேற்று நைட்லாம் தூங்கவே இல்லையா யாரும். காலையில வந்து 11 மணிக்கு அங்கங்க எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, இப்போ அந்த போட்டோவை அந்த நான் கேட்குற தயவு செஞ்சு இவங்களை இந்த கையில ஒரு அம்பேத்கர் படத்தை வச்சு நீங்க போராட்டம் பண்ணிருப்பீங்களா? நம்ம துரை வைகோ கனிமொழியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரோ இன்னைக்கு பண்ணவங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த படத்தை வந்து அவமதிக்காம எதுவுமே எங்கன்னா ஒரு இடத்துல சேஃப்டியா வைங்க. முடிஞ்சுது அப்படின்னு எங்கன்னா ஓரத்துல இடத்துல வச்சு அந்த மனுஷனை அசிங்கப்படுத்துறாதீங்க. அந்த மனிதன் எவ்வளவோ பாடுபட்டு இந்த சமூகத்துக்காக கண்விழித்து பல விஷயங்களை செய்த மனிதர்களில் முக்கியமான பங்கை வகித்தவர் அம்பேத்கர். எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் பரவாயில்லையா தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் அம்பேத்கரை பற்றி அவனும் பேசாமல் இருந்தீங்க,
ஏதோ இந்த ஆதவர்ஜின்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கலரி விட்டாருன்னொடனே இன்னைக்கு அம்பேத்கர் பொதுவான தலைவர்னு பேசுறீங்க. அம்பேத்கரை பற்றி ஒரு டிஸ்கஷனுக்கும் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கர் எவ்வாறு நடத்தப்பட்டார், மதிப்புக்குரிய மனிதராக நடத்தப்பட்டாரா அல்லது அவர் அவமதிக்கப்பட்டாரா என்று டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சு. கண்டிப்பா பலரின் முகத்திரை இன்றைக்கு கிழிந்திருக்கிறது. பேசுங்க, டிஸ்கஷன் வரட்டும். இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்ப எப்படி கோயிலுக்குள்ள நம்ம போனா சாமி பெயரை அடிக்கடி உச்சரிப்போமோ அது மாதிரிதான் இங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா அம்பேத்கருடைய பெயர் உச்சரிக்கப்படுது. அப்ப அம்பேத்கர் வந்து எதிர்கட்சி கடவுள் மாதிரி நம்ம அப்படி கன்சிடர் பண்ணி போன்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. அதை தான் நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. அதை தான் நான் சொல்றேன் சார். கடவுள் பேரை சொன்னா கூட வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார்ல. ஆமா, அவர் எங்களுக்கு கடவுள் தாமான்னு சொல்லுங்க பார்லிமெண்ட்ல. கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் கூட இருக்கான்னு பாத்துருவோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க சொல்றாங்கல்ல, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டை சொல்லட்டும், கடவுள் தான் அவர், எங்களின் கடவுள் தான், அவரால் தான் நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு உருவானது காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் தான், அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் நாங்கன்னு சொல்லட்டும் சார். அப்ப அவங்க கட்சிக்குள்ளே இந்த இனபேதம் இருக்கா? ஒருவேளை அதை சொன்னா உள்ள கூட்டணிக்குள்ள விரிசல்கள் விழுமா? சொல்லும் பார்ப்போமே. ஏன் நம்ம நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லணும். விஜய் அவர்கள் வந்து கோவப்பட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. உங்களுக்கு வேணா வந்து அம்பேத்கர் பெரிய ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவர் என்னோட தத்துவ கொள்கையோட தலைவர், என்னோட கட்சி கொள்கை தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் திமுக இருக்கவங்க என்ன மாதிரி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க டூரிஸ்ட் கைடை முதல்ல ஒழுங்கா வேலை பாருங்க, அந்த டூரிஸ்ட் கைடு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அமைச்சர் பதவி ஒழுங்கா பார்த்துட்டு அம்பேத்கர் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது ஒரு தனிநபர் தாக்குதலா தான் இருக்கே தவிர அம்பேத்கர் குறித்த குரலா இல்ல. இப்ப விஜய் அவர்கள் அளவுக்கு கூட இவங்க கொடுக்கலன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. நல்ல வேலை அம்பேத்கர்ன்ற வார்த்தை உச்சரிச்சாங்களே, அது போதுன்ற நான். அம்பேத்கர்னு இருக்காரு, அவர் இந்த மாதிரிலாம் சில செஞ்சிருக்காராம் அப்படின்னு இன்னைக்கு அம்பேத்கர் நோக்கி போறீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்ன்ற. உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வேணாம். அப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் அந்த மக்களின் மீது ஒரு இரக்க குணம் வந்திருக்கும். சட்டத்தை அமல்படுத்தணும், எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் சட்டம் நிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அதால உங்களுக்கு இதெல்லாம் புதுசு தானே. இப்ப அம்பேத்கரோட பெயர் வந்து இப்ப இவ்வளவு சர்ச்சையை மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அம்பேத்கரிச கொள்கையை பேசக்கூடிய நபர்களால தான். இப்ப ஒரு பெயரை அதிக நபர்கள் சொல்றோம் அப்படின்னா, அதுல எந்த மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க, எதை நோக்கி சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. நீங்க திரும்ப அங்கேயே வந்து நிக்காதீங்க. எல்லாரும் ஏன் அம்பேத்கர்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரா? அதான் நான் சொல்றேன், வித்தவுட் கட்டிங் வீடியோ, அதாவது கட் இல்லாத வீடியோ தான் சொல்றேன். அதை இவங்க கட் பண்ணி இவங்களுக்காக ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவரு முழுக்க கேள்வி எழுப்பது காங்கிரஸை நோக்கித்தான். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் காங்கிரஸுக்கு மட்டும்தான். திமுக தமிழகத்துல என்ன அம்பேத்கர் மக்களுக்கு செஞ்சது, இல்ல அம்பேத்கருக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டாரா? இல்ல ஊபில அவங்க என்ன செஞ்சாங்க, மகாராஷ்டிரால இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாரா? ஒட்டுமொத்தமா காங்கிரஸை கேட்டாரு. உன்னைய கேட்டா நீ போய் சொல்ல, நீ எதுக்கு அதிக பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அப்போ எல்லாருக்கும் அவர் மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் மாத்திட்டு அம்பேத்கர்னா குய்யோ கும்மியோன்னு கத்துவாங்க. ஏன்னா யார் வந்து சமூகத்தில் பாதிக்கப்பட்டாலும் இங்க இந்த தாய் சாதி இருக்குல்ல, அது கொஞ்சம் வந்து துடிக்கும் தான். டிசம்பர் 6 தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் விட்டு கொடுத்துருமே. அது உண்மையிலே அவர்கள் எழுச்சியாகத்தான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எதிர்ச்சியாக இருக்காங்க. நாங்கள் எழுமாம தான் கிடக்கிறோம். அடிச்சா எங்களால் அழக்கூட முடியல, பிடிச்சா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. பீ தண்ணியை கலந்தா குடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்களையே போய் நீங்கள் ஒத்துக்கன்றாங்க. நாங்கள் அதுக்கான ரெமடியை நோக்கி போக முடியல. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்களோட ரட்சகரான அம்பேத்கரோட நினைவுனால 2 பேருக்குமான சேர்த்து இல்லை சொல்றீங்க. அதையே நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். அப்படிதான் நாங்கள் இருக்கிறோம். அதால இந்த சமூகத்தில் இதை ட்ரிகர் பண்ணா இது பத்திக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இதை ட்ரிகர் பண்றாங்க. இது அரசியலாக்கம்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா இது முழுக்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான பிரச்சனை. அந்த சொல்லிய விதம் என்ன தப்பா இருக்கலாம். அதாவது அது நம்ம கேட்கிறது போது என்ன அது இதை சொன்னதுக்கு அதை சொல்லியிருக்கலாமேன்னு, ஏன் அதை சொன்னாருங்கும் போதுதான் நீ வந்து இந்த சட்ட புத்தகத்தை கையில் எடுத்தல, ஒன்றும் வேலையாகலையே ராகுலே, என்ன ராகுல் இது அப்படின்ற அர்த்தம் தானே அது. பொதுவாகவே ஒரு கூற்று இருக்குல்ல, இந்த கட்டிங் மூட்டிங் ஆடியோவோ வீடியோவோ அது எப்பயுமே பாஜகவுக்கு தான் கை வந்த கலைன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இது காங்கிரஸ் பக்கம் இது திரும்புது இல்லை, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது டெக்னாலஜியை கத்துக்க வேண்டியதுதானே சார். இப்போ முதல் நீங்க ஒரு இந்த கிரில் சிக்கன் அந்த சிக்கன்லாம் வந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் யார் அதை ஆரம்பிச்சது? KFC. அவங்க அமெரிக்காவில் அவன் வந்து தொடக்கறி சாப்பிட மாட்டான், லெக் பீஸை. நம்மால் கடைக்கு போறால பிரியாணி லெக் பீஸா கொடுப்பான். ஒரு காலத்தில் அங்கே அந்த தொடைக்கறி பூமியில் புதைக்கப்பட்டதான். அதை எவனோ நம்மால் பார்த்துறியும் எங்கால் இதை தான் திம்பான் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் KFC ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை அந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் கடைகள் இருக்கு, நிறைய கடை இருக்கு, கவுண்ட்லெஸ். அந்த மாதிரி தான்
நாளடைவில் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக வேண்டியது தான். இப்போ 2026ல் தேர்தல் வரப்போது இந்த நேரத்தில் அதான் சொல்ல போனால் கம்பேரிசன் டு லாஸ்ட் எலெக்ஷன் இந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்போ நடந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இங்கே வந்து கான்ஸ்டிடியூஷன் மாறிடும், இங்கே வந்து அனைவருக்குமான சமத்துவம் கெட்டு போயிடுங்கிற ஒரு கூட்டம் முன் வச்சாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி திரும்பவும் அம்பேத்கர் பெயரை வச்சு 2026க்கான அரசியல் வியூகத்தை இங்கே திமுக கையில் எடுக்குதா சார்? இவங்களோட பேசிக் அஜெண்டா இப்போ ஒன்றும் பெருசாக பிஜேபி வந்து அந்த ஊழல் பண்ணிடுச்சு இந்த ஊழல் பண்ணிடுச்சுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கான விஷயங்கள் இவங்க கண்ணில் படலையா இல்லை இல்லையான்னு தெரியல. நம்ம கண்ணில் படலைன்ன உடனே இல்லைன்ன உடனே பற்றியா இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சங்கின்றவாங்க. ஆமாம், அதுதான் எல்லாரும் சொல்லிடுறாங்களே. திமுகவையோ இல்லை வேறு யாராவது ஏதாவது பேசுனா முதல்ல அந்த சங்கின்ற காவி துண்டை போட்டுருவாங்க இவங்க. ஆக்சுவலாக காவி வெட்டி கட்டிக்கணுங்களே இவங்க தான். அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத போது இந்த மாதிரி ஏதாவது கிளறி விட்டுக்கின்னு காலத்தை போக்கணும்ல சார். நீங்கள் பெரும்பான்மை மக்கள் சார். நீங்கள் வேற ஒரு சமூகத்து தலைவரை பற்றி பேசியிருந்தா இன்றைக்கி நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்காதில்ல. நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் எங்காலும் 4 பேர் இருக்கிறாங்கல்ல. அம்பேத்கரை சொல்லிட்டாராம்பா அப்படின்னு வீதிக்கு வராங்க. இது இயல்பு தானே. இது இந்த மக்களை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் சார். சார் ஒரு பட்டியல் சமூகத்திற்கு முருகன் எலெக்ஷன் நிற்கல. ஆமாம், எலெக்ஷன் என்னாரா? இல்லை, நிற்கல. எம்பிஐ மந்திரியா இருக்காரு. நிர்மலா சீதாராமை பேசுகிறவர்கள் ஏன் முருகனை பேச மாட்டாங்க? முருகனை பேசினா ஏம்பா ஒரு எஸ்சியை எலெக்ஷன் நிற்காம எம்பி ஆக்கி மினிஸ்டர் ஆக்கியிருக்காமா பிஜேபி. நம்பூரில் என்னப்பா தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த மந்திரி சபையிலான அங்கீகாரம் எவ்வளோன்றது வெளியே வந்துடும்ல. நிர்மலா சீதாராமை பேசுகிறவர்கள் முருகனை பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லதா கெட்டது இப்போ நான் சொல்லட்டுமா? இப்போ ஏங்க வேற எந்த கட்சி அந்த மாதிரி செஞ்சிருக்கு காட்டுங்க. புனேவில் ஏதோ IBM இந்த அதாவது IIT மாதிரி ஒரு நிறுவனம். ஆமாம் ஆமாம், அது பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அதோட சேர்பர்சன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பறையர். காட்டுங்க. IITயில் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. புனேவில் அவரு தான்யா. இதே பிஜேபி தானே செஞ்சிருக்கு. ஆமாம், அதாவது எவ்வளோ ஓகே அது மாதிரி கெட்ட விஷயங்கள் செஞ்சுதான் எடுத்து காட்டுங்க சார். நல்ல விஷயம் தானே நமக்கு. கெட்ட விஷயங்கள் செஞ்சால் பிஜேபி திருத்திக் கொள்வதற்கோ அல்லது பிஜேபி ஆட்சியிலிருந்து இறங்குவதற்கோ அது ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லை, எடுத்து சொல்லுங்க. இப்போ தமிழக வாழ்வு உரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து சேனல்லையுமே உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். அண்மையில் லாஸ்ட் ஒரு 3 டேஸா. காரணம் என்னன்னா தனக்கான உரிமைகள் வந்து அனைத்து இடங்களிலுமே புறக்கணிக்கப்படுது, பேச விட மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இதை தாண்டி அவர் சொல்ற விஷயமே அதானே, பாஜகவும் திமுகவும் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. பாஜகவை சார்ந்த எந்த கோரிக்கைகள் வந்தாலும் உடனே இங்க நிறைவேற்றப்படுது. ஆனா என்னோட கோரிக்கைகள் வந்து படிக்க கூட மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போ உள்ள பாஜகவு கூட இவங்க நல்ல ஒரு இணக்கத்திலே நல்ல ஒரு நட்புல இருந்துகிட்டு வெளி உலகத்துக்கு இவங்க இப்ப இந்த அம்பேத்கர் விஷயத்துல கூட பாஜகவுக்கு எதிராக ஒரு நாடகம் ஆடுறாங்களா? அதாவது இது அரசியலாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ நேரடியா இதுல வந்து நம்ம அக்யூஸ் பண்றது அமித்ஷா. அமித்ஷாவின் மீது அவதூறு வீசினா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதில் தான் கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு எப்பா கொஞ்சம் சேர்த்து கூப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் இதெல்லாம் சொல்லலைன்னா எங்களை யாரும் மதிக்க மாட்டான் சார் அப்படின்னு நாளைக்கே இவர் அமித்ஷாவிடம் பேசிடுவாங்க. அப்ரூவர் ஆகிடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாம் பெரிய மாவீரர்கள் மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் அமித்ஷாவை பார்த்து எப்படி பொம்மனாங்கன்ற வீடியோலாம் வருது. நேரடியாக அமித்ஷா குடும்ப உறுப்பினர் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு தொடர்புலாம் வந்து செய்தியெல்லாம் வருது. எந்த அளவுக்குன்னு தெரியல. அதெல்லாம் இங்கே எல்லாமே அரசியலாக தான் சார் பார்க்கப்படுது. அம்பேத்கர் மக்கள் வந்து கக்கூசு பயன்படுத்துறதுக்கு ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்குனா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு திரும்பி 118 கோடி அனுப்புவீங்களா சார்? நான் ஒன்று கேட்குறேன், திமுக விட்டுருவோம். சரி, இப்போ இந்த 26 வந்தால் 2 வருஷம் ஆகும் சார். வேங்கவே இல்லை. இன்றைக்கு சாலை மறியல் வந்து ரயில் மறியல்லாம் பண்ணாங்கல்ல. ஆமாம், உடனடியாக ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா தேதி 19 அடுத்த 2வது நினைவு நாளா 2வது செகண்ட் ஆனிவர்சரி. ஆமாம், செகண்ட் ஆனிவர்சரி நாங்கள் கொண்டாடக்கூடாது. இந்த 6 நாட்களுக்கு தமிழக அரசு வேங்கவேல் குற்றவாளிகள் கைது பண்ணணும்னு இன்னைக்கு குக்கரிச்சவங்களாம் ரோட்டில் வந்து நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. நிற்கணும் சார், நிற்கட்டும் சார். ஏன் நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க? அவங்க தான் அவ்வளோ மோசமா வந்து நிற்கட்டும் சார். நின்னா இன்றைக்கு பண்ண ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே ஒர்த்தானது நானும் ஒத்துக்கிறேன். சும்மா அரசியலுக்காக பண்றேன். அரசியல்ல எழுச்சியோ புரட்சியோ எது வேணும்னாலும் முதல்ல இங்க பலியாகிறது பட்டியலின மக்களா இருக்காங்கல்ல. ஆமா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க. நான் ஒரு ஏரியா ஒன்று சொல்றேன். அந்த ஏரியாவுக்கு வேன் எடுத்துட்டு போங்க. சரி, யாராவது முதல்ல ஒரு ஆளை பிடிங்க. அவன் சார் நான் இந்த கட்சியில் இருக்கிறேன்பா. யோ பார்த்துக்கலாம், என் தலைக்கு இவ்வளையா, தலைக்கு மேலே அதியா, தலைக்கு மேலே இதியா அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சார் வேணும்? அடுத்து ஒரு 50 பேர் போதுமா சார்?
போட்டு வந்துடுறேன் சார். எல்லாம் எங்க ஆளுங்க. அவங்களுக்கான விஷயங்கள், அவங்களுக்கான உரிமையை மறுக்கிறதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்களே ஆள் கூட்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் இங்கே நாங்கள் ரெடியாக தானே இருக்கிறோம். சார் 2 பேருக்கு சண்டையா, பிசிஆரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, நான் ஒரு ஆள் இட்டாரேன் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசி முடிச்சிடலாம் சார். அதுக்கு புரோக்கர்கள் இருக்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் எதனா பிரச்சனையா சார், எங்கால எதனா பிரச்சனை பண்ணுறான்னா, யார் சார் அவன், சொல்லுங்கள் சார், நாங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு குறை சார்? திமுக ஒன்றுன்னா தப்பன்னு வந்து நிற்கிறோம்ல ரோட்டில், எப்படான்னு அம்பேத்கர் சிலைகள்லாம் தமிழகத்தில் வந்து சேதப்படுத்தும் போது ஏதோ மென்டல் செஞ்சுட்டான்லாம் பேசுகிறோம்ல. அப்போ எல்லாமே இங்கே அரசியல் தான் சார். இதிலிருந்து யார் விழித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் சமூக மக்கள் வெளிச்சிக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு டிஸ்கஷன் வந்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததோ, அதே போல் தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள், அம்பேத்கருக்கு யார் வாழ்நாள் முழுவதும் இருந்தாங்க சார், பார்ப்பினத்தின் அடிமை அம்பேத்கர் அப்படின்னு கடைசி வரை பிரச்சாரம் பண்ணது தான் காங்கிரஸ். பாப்பான்லாம் என்ன சொல்றானோ அதை கேட்டுதான் என் சட்டமன்றத்தில் அம்பேத்கர் எழுதிட்டான்னு சொன்னவர் தான் பெரியார். பெரியாரும் இங்க கொள்கை தலைவராக இருக்காரு, இன்னொரு பக்கம் அம்பேத்கரும் கொள்கை தலைவராக இருக்காரு. அதான் இவங்க தான் சொல்றாங்களே, பெரியார் தான் அம்பேத்கருக்கு அட்வைஸே பண்ணாரு. அப்பப்போ வந்து அம்பேத்கருக்கு எதனா டவுட்டுன்னா நேராக இங்கே ஃபோனை போட்டு ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார்கிட்ட கேட்டு தான் அம்பேத்கரே முடிவெடுப்பார்னு சொல்லிட்டான். அப்புறம் நம்ம என்ன சொல்றது? நாங்கள் வந்த பிறகுதான் நீங்கள் கோமணமே கட்டிங்கன்ட்டா அதையே நாங்கள் ஒத்துக்கணும். ஆமாம், அவங்க வந்த பிறகு தான் கோமணமே எங்களுக்கு வந்து கட்டி விடப்பட்டது, அதையும் முதற் கோமணத்தை பெரியார் தான் கட்டினாருன்னும் போதே நாங்களாம் ஒத்துக்கிறோம்ல. அப்புறம் என்ன உருட்ட வேண்டித்தானே? மக்கள் வந்துங்க, எங்க மக்கள் என்னமோ அப்படித்தான் இருக்கிறாங்க. என்றைக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்களோ, எங்களை வச்சு யாரும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. சரியான தலைமை இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம தலைமைக்குள்ளே போவானா, தனிநபருக்கு அந்த பொறுப்பு வேணும்ல சார். ஒரு ரோட்டில் போயினே இருக்கிறோம், ஒரு பெரிய கல் இருக்கு, தடுக்கிற மாதிரி இருக்கு. என்னையா கார்பரேஷன் என்னையா பண்ணுது? இந்த தொகுதி கவுன்சிலர் எங்கேயா இருக்கிறான்? இவ்வளோ பெரிய கல் ரோட்டில் இருக்குது, பெரிய கல்லாக இருந்தால் பரவாயில்ல, சாதாரண ஒரு ஆளால் எடுக்க முடியிற கல்லாக இருந்தால் அதை காலில் தள்ளி விட்டு போகணும்ல, ஓர வைக்கணும்ல. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். நம்ம சமூகம் என்ன, நாம் என்ன நிலையில் இருக்கோம், இந்த நிலைக்கு நாம் ஆளானதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் போய் ஒரு கட்சியில் சேர்ந்து தான் இதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவரவர் நிலையிலிருந்து அவரவர் இந்த சமூகத்துக்கு நாம் என்ன செய்யலாம், நாம் செய்யறதுங்க இந்த சமூகத்துக்குன்னு நாம் வந்து சொல்லிக்கூட வேணாம். நான் செய்யறது என் அடுத்த தலைமுறைக்காக இருக்கும், என் சொந்தக்காரனுக்காக இருக்கும்ல. மூர்த்தி என்ன ஒன்று சொல்லுவார், இந்த தலைமுறையிலே நம்ம போராடி பார்த்தோம் ஓய்மூர்த்தி என்ன. ஏன்னா அடுத்த தலைமுறை தனக்கு நேருகிற அவலங்களை அறிய முடியாத அளவுக்கு கூட மொக்கையான சமூகமாக அது இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் நமக்கு தெரியுதா, நம்மளே போராடணும்னு சொல்லுவார். அது இன்னமும் அப்படியே அலைவாக தான் இருக்குது. அதால் முடிவுகள் என்பது இந்த மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான். இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க, எப்படி போய் முடியணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்து இன்னொரு பிரச்சனை வர வரைக்கும் இது ஓடும். சும்மா அம்பேத்கர் நீங்கிறீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான சண்டை, அவங்க 2 பேரும் வந்து சொல்லட்டும், எல்லாம் மற்றவங்களாம் மூடுங்க அப்படின்னு ஜனங்க சொல்லிட்டான்னு வச்சுங்க. எப்பா எல்லாம் வந்து கேட்குறாங்கப்பா, விழிப்புணர்வு ஆயிட்டாங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஒரு தாட் இருக்குங்களா, இந்த பிரச்சனை மூலமா இனிமேல் இது ஒன்று நடக்கணும், இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு மாற்று சக்தி அமைய நினைப்பீங்களா? அப்படி உங்களுக்கு என்ன தாட் இருக்கு? இந்த சமூகத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி தான், 3இல் ஒருவர் நாம இருக்கிறோம். நாம் நினைத்தால் நம்மை சுற்றித்தான் இந்த அரசியல் இருக்குது. ஆனால் நாம் அந்த அரசியல் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம சுற்றி தான் எல்லாரும் பேசுகிறோம், நம்மளை பற்றி நம்ம பேச மாட்டோம். நம்மளை பற்றி நம்ம பேசிட்டோம்னா இதுக்கு எல்லாரும் தேர்வு வந்துடும். அம்பேத்கரையும் கடவுளை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே எங்களோட பார்வைக்கு ஒண்ணுதான், கிட்டத்தட்ட எங்களுக்கு கடவுள் மாதிரி அம்பேத்கருங்கிற ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க. ஆனா அம்பேத்கரோட பார்வையில கடவுளோ ஆன்மீகமோ இறை வழிபாடோ அதில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளோ எப்படி இருந்தது? இல்லை, அது அவர் இந்த தீண்டப்படாத மக்களுக்கு காந்தியும் காங்கிரஸும் செஞ்ச புத்தகத்தில் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது அப்போ வந்து இந்த கோயில் நுழைவு போராட்டம் பற்றிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து கோயில் நுழைவு பற்றி, அதை உள்ளே போகிறத பற்றியோ நீங்கள் வந்து ஏன் சிந்திக்கலை, அதற்கு ஏற்ற மாதிரி ஏன் வந்து கிளர்ச்சிகள் பண்ணல, அப்பயும் கோயில் நுழைவு மறுக்கப்பட்ட சமூகம் தானே. அதுக்கு அம்பேத்கர் சொல்கிறாரு, மானுட ஆளுமையின் புனிதத்தன்மையை மதிக்காமல் இருப்பது மோசமான நடைமுறை. நீ நினைத்தால் தர, நீ நினைச்சா தர, நீ கண்ணியமாக இருப்பதை விட இப்படி இருப்பது தான் முக்கியம்னா கதவு மூடிக்கியா, சாத்திக்க, நாசமாக போ. அதற்காக நான் வந்து
போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்தியாவில் வந்து ஐரோப்பியர் விடுதிகளில் நாய்களும் இந்தியர்களும் அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சான். அப்போ எந்த இந்தியனும் போய் எங்களை உள்ள விடுன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் கோவில்களில் நாய்கள் உட்பட மிருகங்கள் யாவற்றுக்கும் அனுமதி உண்டு, தீண்டப்படாத மக்களுக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு எழுதி வச்சிருக்க. நீ ஏன் கண்ணியமான மனிதனா மாறினா மாறு. நான் வந்து அங்கே வந்து முட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இல்லைன்னு தான் அம்பேத்கர் பார்வை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்ப இவரோட பார்வை இப்படி இருக்கும்போதே இதை புரியாத மக்கள் இப்படி பேசுறாங்களா, இல்ல அம்பேத்கருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது இல்லைன்னா அவர் ஆன்மீக பார்வை இருந்ததுன்னு அரசியலை புகுத்துறாங்களா மக்கள் மேல? இல்ல, அம்பேத்கருக்கு வந்து ஆன்மீகத்தின் மீது அவ்வளவு நாட்டம் இல்லை. ஏன்னா அவர் வந்து பௌத்தத்துக்கு மாறினாரு, எல்லாத்தையும் விட்டு போனார். அவரோட பார்வையில் அன்றைக்கு அது சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு பௌத்தம் கேலிக்குரிய அதெல்லாம் மாறி இருக்கு. சாதாரண மக்களுக்கு ஒரு 5 பிரின்சிபல், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு 8, 5 எவனாலும் ஃபாலோ பண்ணவே முடியாது. கண்டிப்பா. இங்க என்னன்னா எல்லாத்தையும் பலான விஷயங்களை நல்லா சாப்பிடுவாங்க, கறிக்கிற நல்லா திம்மா, மற்றவன் எப்படி கெடுக்கிறது அது இதுனா எல்லாத்தையும் பண்ணுவான். கடைசியில் கேட்டால் தோழர் நாங்கள் பிறவி பௌத்த தோழர் அப்படின்வான். வருஷம் முழுக்க வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்க. சரி, ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டில் சும்மா உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு படத்தில் கட்டலாம் மாவரு அதை உடனே இவங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா நாங்களாம் பௌத்தர்கள் கூட்டம் அப்படின்னு போகிறது. எல்லாம் ஏதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு அடிப்படையில் கொண்ட பௌத்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இங்கே கொஞ்சம் பேர். அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொன்னால் நாங்களும் பௌத்தர்கள் தான், பிறவி பௌத்தர்கள்லாம் அங்கே போய் உட்காந்துங்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க, அனைத்துக்கும் ஆசைப்பட. சரி, அப்படிதான் சார் இங்கே ஏதாச்சும் இருக்குது. அதால் நம்ம ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கு பேசப்படும் பொருளாக அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களும் மாறி இருக்கிறார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, காத்திருந்து பார்ப்போம். நான் கண்டிப்பாக காலம் பதில் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.